யமன்ல பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் இன்னைக்கு இந்தியாலேயே நம்பர் 1 பிசினஸ்மேன். 2024ல கிட்டத்தட்ட 3300 கோடி இவங்க பிசினஸோட டிவிடெண்ட் இன்கம். லாஸ்ட் 7 இயர்ஸ் 10 lakhs crores இவரோட கம்பெனிஸ் மட்டுமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிட்டு வராங்க. பாம்பே டையிங் கிட்ட இவரோட டாக்டிஸ்க்கு பதிலே இல்ல. Financial innovation has been the hallmark of Reliance. Government connections, crony influence, marketing genius and a true business magnate. Sri Dhirubhai Ambani represented a strong mind which propagated that having a small aim is a crime. 1950 யமன் அதன் சிட்டி. இந்த சிட்டியில கரன்சி காயின்ஸை யூஸ் பண்ற ரியால் அப்படின்ற வெள்ளி நாணயம் கொஞ்சம் கொஞ்சமா புழக்கத்திலிருந்து மாயமா மறையுது. இதுக்கு எல்லாம் காரணமா இருந்தது ஒரு பெட்ரோல் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சாதாரண எம்ப்ளாயி அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. பேசிக்கலி இந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த ரியால் சில்வர் காயின்ஸை உருக்கி அதில் வர வெள்ளி கட்டிகளை லண்டனில் இருக்கிற நகை வியாபாரிகள் கிட்ட வித்துட்டு வந்திருக்கான். ஏன்னா இந்த வெள்ளியோட மதிப்பு அதோட கரன்சியோட அதிகமாக இருந்திருக்கு. சாதாரணமாக ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை பண்ணிட்டு இருந்த இந்த நபர் அடுத்த 50 வருஷத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு எண்ணெய் ஆலையை குஜராத்தில் சொந்தமாக கட்டி முடிக்கிறார். 1958ல் இந்தியாவுக்கு வந்த இந்த நபர் பாம்பேல வெறும் 500 ரூபாயில் ஆரம்பித்த ஒரு கம்பெனியை 75,000 கோடி மதிப்புள்ளதாக மாற்றுறாரு. நான் பேசிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, இட்ஸ் நன் அதர் தென் திருபாய் ஹிரச்சந்த் அம்பானி. இவரோட மகன் தான் இன்னைக்கு இந்தியாவில் பிஸ்னஸில் கொடி கட்டிட்டு பறந்துட்டு இருக்கிற முகேஷ் அம்பானி. Dhirubhai, he started Reliance with 1,000 rupees, proved that an ordinary Indian can create a world-class enterprise in his lifetime. இன்னைக்கு அம்பானி ஃபேமிலி தான் மொத்த இந்தியாலையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்ஸ்டைல், ஆயில், கேஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐபிஎல் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காங்க. இவரோட வழிகள் பல பேர் இவரை ஒரு பிஸ்னஸ் ஜீனியஸாகவும் சில பேர் பிஸ்னஸில் முன்னேற பல ஷார்ட்கட்ஸையும் எடுத்ததாகவும் விமர்சிக்கிறாங்க. ஆனால் இவரோட ரிலையன்ஸ் கம்பெனிஸும் இந்தியன் எக்கானமியோட முன்னேற்றத்தில் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுறதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த வீடியோ ரிலையன்ஸோட இந்த விஸ்வரூப வளர்ச்சியை பற்றின ஒரு டீட்டெயில் டூர். திருபாய் பண்ண ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் 1940ல் அதேன் யமனில் 16 வயசுலேயே ஸ்பைசஸ், ரைஸ் மாதிரியான பொருட்களை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு சொந்தமான பொருட்களை கொண்டு வந்த அவரோட ஒரு மேஜர் கன்சைன்மெண்ட் கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி அவரோட பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாஸ் வருது. அதுக்கப்புறம் அவர் கிளர்க்காக ஏ பெசி அண்ட் கோல வேலை செய்கிறாரு. அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 1958ல் திருபாய் ஃபேமிலியோட யமன்ல இருந்து இந்தியாவுக்கு வராரு. வந்து 350 ஸ்கொயர் ஃபீட்டில் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் அப்படின்னு 1958லேயே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் பாம்பேல முதல்ல ஆரம்பித்த பிஸ்னஸ் மசாலா, அதாவது ஸ்பைசஸ் பிஸ்னஸ் தான். இந்த மசாலா பொருட்களை இந்தியாவில் இருந்து மிடில் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1950 to 60க்குள்ள ஜப்பான் பாலியஸ்டரில் லீடிங் ப்ரொடியூசராக இருக்கிறத பார்த்த அம்பானி அதை ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்து சோர்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு செல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுதான் இவர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ராக எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்படி பாலியஸ்டர் ஃபேப்ரிக்கை லோக்கல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற கொஞ்சம் இன்சைட்ஸை கேதர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1966ல் திருபாய் அவரோட கசின் சம்பக்லால் தமானி கூட சேர்ந்து பாம்பேல டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குறாரு. இவர் நீங்கள் இங்கே பார்க்குற நரோடா அப்படிங்கிற ஏரியா நியர் அகமதாபாத்தில் விமல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை, அதாவது ஜவுளி உற்பத்தி ஆலை ஒன்றை ஆரம்பிக்கிறாரு. இதில் யமன்ல இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட சேர்த்துக்கிறாரு. இந்த கம்பெனியோட ஆரம்பம் தான் இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதாரத்தையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் திருபாய் தி ஜீனியஸ் இந்த லாபத்தை எப்படி பல மடங்கு ஆக்கலாம் அப்படின்னு பல வழிகளில் யோசிக்கிறாரு. விமல் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ஸ், ரீட்டைல்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து இதை ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக மாற்றுறாரு இந்தியா முழுக்க. பிகினிங்கில் ரீட்டைல் சேல்ஸாக இருந்த கம்பெனி அடுத்த சில வருஷங்களில் ஒரு தனி பிராண்டாக உருமாறுது.
ரீட்டைல் சேல்ஸ் ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் 90 lakhs ப்ராஃபிட். அடுத்த 10 வருஷத்தில் அதை 600 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்த மாதம் ஸ்ட்ரோக்காக திருபாய் இந்தியா முழுக்க 400 ஷாப்பை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த பிராண்டும் இந்தியா முழுக்க பெரிய அளவில் பாப்புலராக ஆரம்பிக்குது. இஃப் யூர் 70s or 80s கிட் இந்த பிராண்டை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1960s இருந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களை பாதிக்கிற விதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இது திருபாயோட பிஸ்னஸையும் ரொம்பவே பாதிச்சுது. அப்போ திருபாயோட குறிக்கோளாக இருந்தது இந்த சட்டங்களை எல்லாம் மீறி தனக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டங்களை எப்படி டைனமிக்காக மாற்றிக்கிறதுன்னு தான். இந்தியா 2 போரை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு 1962 சீனா கூடயும், அதுக்கப்புறம் 1965 பாகிஸ்தான் கூடயும். இந்த 2 போரும் இந்தியாவோட கஜானாவை அதிக அளவில் அஃபெக்ட் பண்ணுச்சு. எக்ஸ்போர்ட் மூலமாக அவங்களோட இன்கம்மை அதிகரிக்க நினச்ச கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டங்கள் எல்லாம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தது சட்டங்களையும் அதில் இருக்கிற ஓட்டைகளை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்த திருபாய் தான். இதுக்கப்புறமா இதே சட்டங்களை வச்சு இந்தியன் அத்தாரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு ரூல் பண்ண எல்லாரையும் டாக்டிக்கலி ஹேண்டில் பண்ணி அவருக்கு ஃபேவரபுளாக டெசிஷன்ஸை எடுக்க வச்சார். இதனாலேயே திருபாய் மேனிப்புலேட் பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்துறாரு அப்படின்னு பல பேர் இவர் மேலே அக்யூசேஷனும் வைக்கிறாங்க. ஆனால் திருபாய் டாக்டிக்கலாக பல பாலிசிஸ் லைக் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி இவரோட பிஸ்னஸுக்கு சாதகமாக்கிக்கிட்டாரு. இவர் கிரானிக் கேபிட்டலிசம் இந்தியாவில் கொண்டு வராரு அப்படின்னு பல கிரிட்டிக்ஸ் இவரை பற்றி எழுதுகிறாங்க. கிரானிக் கேபிட்டலிசம்னா சுருக்கமாக மார்க்கெட்டில் ஃப்ரீ காம்படிஷன் இல்லாமல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மூலமாக அவங்களுக்கு தேவையான பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க க்ரோத்துக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கிற ஒரு டெக்னிக். 2007 அபிஷேக் பச்சன் நடித்த வெளியான குரு அப்படின்ற படத்தில் நம்ம மணிரத்னம் சார் இதை சூப்பராக காட்டியிருப்பார். மாதவன் சார் ரிப்போர்ட்டராக இருந்து திருபாயை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஃபென்டாஸ்டிக் மூவி. குருபாய் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட பெரிய நம்பிக்கை நட்சத்திரம், ஒரு சாம்பியன் பிஸ்னஸ்மேன். சும்மா அந்த மேடை பேச்செல்லாம் பேசாத, உன் மனசில் இருக்கிறத சொல்லு. உண்மையை சொல்லணும்னா இவர் ஒரு வியாதி. இவரை ஜெயிலில் போட்டுட்டு சாவியை தூக்கி எறிஞ்சிடணும் சாக்கடையில். ஆனால் இது மாதிரி நாய்ஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இதை பற்றி எதையும் பெருசாக கண்டுக்காமல் திருபாய் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தன்னோட இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காரு. அடுத்ததாக திருபாய் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பண்ணுறாரு. நடுத்தர மக்களையும் முதலாளியாக மாற்றுற ஒரு மாஸ்டர் பிளான். எஸ், 1977 அவரோட ரிலையன்ஸ் கம்பெனியை பொது நிறுவனமாக, அதாவது பப்ளிக் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதில் அவரோட கம்பெனியோட ஷேரோட விலை ஜஸ்ட் 1 ஷேர் 10 rupees அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. திருபாய் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 7 மடங்கு மக்கள், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் ரிலையன்ஸ் கம்பெனியை நம்பி அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கிற நடுத்தர மக்கள் தான். இந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்களில் பல பேர் இன்றைக்கி லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வராகவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது, 1987 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் ரிலையன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஹெவியாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் 1987 வேர்ல்ட் கப் இஸ் கால் ரிலையன்ஸ் வேர்ல்ட் கப் ஃபார் ஸ்பான்சர்ஷிப் ரீசன்ஸ். இதுவும் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 1970 பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தியோட திருபாய் ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தார். அதே மாதிரி பல பாலிட்டிஷியன்ஸ் இவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது தொடர்ந்து வந்த எல்லா ஃபினான்ஷியல் மினிஸ்டர்ஸ் கூடயும் திருபாய் நட்புறவோட இருந்திருக்காரு. திருபாய் தனக்கு ஏற்ற மாதிரி எல்லா சட்டத்தையும் மாற்றிக்கிறாரு அப்படின்னு அக்யூசேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் 1970s and 80s இந்தியாவோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது திருபாய் அம்பானி அப்படிங்கிறத யாராலையும் மறக்க முடியாது. இதனால் அவரோட சில குளறுபடிகள் அரசாங்கத்தினால கவனிக்கப்படாமல் இருந்துச்சு. பிகினிங்கில் இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸில் ஒரு கம்பெனியாக கூட ரிலையன்ஸால் வர முடியல. ஆனால் 1979 இந்திரா காந்தி மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரிலையன்ஸ் கம்பெனியோட வளர்ச்சி இன்னும் வேகம் பிடிக்க ஆரம்பிக்குது. 1980s பவரில் இருந்த இந்திரா காந்தி ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் பாலியஸ்டர் யான் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவலை ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு கொடுக்க முடிவு பண்ணுறாங்க. இதை மட்டும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா பாலியஸ்டருக்கு இம்போர்ட் பண்ணுற மணி சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாயிரும். பட் அந்த டைமில் லைசன்ஸ் ராட் சிஸ்டம் அப்படின்னு இந்தியாவில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இந்த சிஸ்டமில் கம்பெனிஸுக்கு கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தேவைப்பட்டுச்சு டு எக்ஸ்பேண்ட் இன் எனி செக்டர். அம்பானி பல லைசன்ஸை இதில் செக்யூர் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் இஸ் அ கிங் மேக்கர் அண்ட் ஹேட் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்திய தொழில்துறையில் பீக்கில் இருந்த டாடா, பிர்லா மாதிரியான 43 கம்பெனிஸ் அதுக்காக லைசன்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் வருஷமே ஆயிருந்த திருபாயோட ரிலையன்ஸ் கம்பெனிக்கு அதுக்கான லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ நவ் ஹி ஹாஸ் லைசன்ஸ் இன் த பாக்கெட். இப்போ மகாராஷ்டிராவில் இங்கே இருக்கிற ராய்கோத் அப்படிங்கிற பகுதியில்
பாலியஸ்டர் ஃபேக்ட்ரியை உருவாக்குற முயற்சியில் திருபாய் அம்பானி இறங்குறாரு. அப்போ தான் அதுக்காக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் MBA படிச்சுட்டு இருந்த இவரோட மகனான முகேஷ் அம்பானியோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு அவரையும் இந்த பிஸ்னஸ்லேயே சேர்த்துக்கிறாரு. 1985ல் ரிலையன்ஸ் கம்பெனி ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற பேரில் இருந்து ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற பேரில் கொஞ்ச நாள் ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு மாற்றினாங்க. அதே வருஷத்தில் இந்தியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக திருபாய் அம்பானி ஷைன் ஆனார். 1985 இருந்து 1992 வரைக்கும் இந்த 7 வருஷத்தில் ரிலையன்ஸ் பாலியஸ்டர் இண்டஸ்ட்ரியோட பாலியஸ்டர் க்ளோத்ஸ் ப்ரொடக்டிவிட்டி 1 இயருக்கு 1.5 டன்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் ரிலையன்ஸ் கம்பெனியை பற்றியோ இல்லைனா அவங்களோட ஃபேமிலி பற்றியோ தவறாவோ எந்த நியூஸும் எதுலேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு காரணமும் என்னென்னா, அப்படி ஏதாவது தவறான செய்தி வெளியே வந்தால் அந்த நியூஸ் சேனலுக்கு கொடுக்குற எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் ரிலையன்ஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தவறான செய்திக்கான மறுப்பு கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிடுவாங்க. இதனால் அவங்களோட இன்கமும் அன்னெசரி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அம்பானியை பற்றி எந்த ஒரு தவறான செய்தியும் அன்னெசரிலி வெளியே வராது. பேக் தென் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு போட்டியாக இருந்த இன்னொரு கம்பெனி தான் வாடியோவோட பாம்பே டையிங் அப்படின்ற கம்பெனி. இந்த 2 கம்பெனிஸ்க்கும் நடுவில் இருந்த காம்படிஷன் பீக்கில் இருந்த நேரத்தில் தான் பாம்பே டைங்க்கு எகெயின்ஸ்டாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு. அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னும் அம்பானி ஃபேமிலி தான் காசு கொடுத்து இதை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னும் நஸ்லி வாடியை அவங்கள அக்யூஸ் பண்ணுறாரு. இதை கேட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஹெட் ராம்நாத் கோயங்கா 1936ல் இவர் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸை ஃபவுண்ட் பண்ணார். அம்பானிக்கு எல்லா ஜேர்னலிஸ்டும் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ரிலையன்ஸ் கம்பெனியை பற்றி என்கொயர் பண்ணுறதுக்காக பத்திரிகை துறையில் ஒர்க் பண்ணாத ஆடிட்டர் குருமூர்த்தியை ரிப்போர்ட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அது மூலமாக ரிலையன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த லைசன்ஸை விட அதிக அளவில் பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னும் அவங்க சட்டத்தை மீறி செயல்படுறாங்க அப்படின்னும் குருமூர்த்தி அம்பானி மேலே அக்யூசேஷன் வைக்கிறாரு. இதை பற்றின டீட்டெயில் நியூஸும் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனால தான் பாம்பே டையிங் கம்பெனியை ரிலையன்ஸ் கம்பெனி பீட் பண்ண முடிஞ்சதாகவும் அதில் சொல்லப்பட்டிருந்தது. இதை பற்றி அப்போ ஜேர்னலிஸ்டாக இருந்த அருண் ஷௌரியோட சேர்ந்து குருமூர்த்தி எழுதின மேகசின் அம்பானியோட சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதோட எஃபெக்ட் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் திருபாயோட ஹெல்த் கண்டிஷன்லேயும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. 1986ல் திருபாய் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் திருபாயோட வாரிசாக இருந்த முகேஷ் அண்ட் அனில் அம்பானியோட கையில் எல்லா பொறுப்பையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. பட் அடுத்த சில மாதத்துலேயே திருபாய் சரியாகி அவரோட தொழில் வேட்டையில் திருப்பி இறங்குறாரு. அந்த நேரத்தில் தான் ஒரு செக் பாயிண்ட் வருது. 1984ல் இந்திரா காந்தியோட மறைவுக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக மாறுறாரு. அப்போ ராஜீவ்காந்தி திருபாய்க்கு க்ளோஸாக இருந்த பிரணாப் முகர்ஜி மாதிரியான மினிஸ்டர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாரையும் அவரோட கேபினெட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் திருபாய் எப்படியாவது ராஜீவ்காந்தியை தன்னோட வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இதுக்காக ராஜீவ்காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆக்டர் அமிதாப் பச்சன் மூலமாக ராஜீவ்காந்தியை மீட் பண்ணுற சான்ஸை உருவாக்கிறாரு. இதில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் ராஜீவ் திருபாய்க்கு ஆதரவாக மாறினார் அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகே, இப்போ திருபாயோட அடுத்த இலக்காக இருந்தது பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி. இவர் இந்த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியை உருவாக்க நினச்சதுக்கு காரணமும் இவரோட டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான். பிகாஸ் டெக்ஸ்டைல் கம்பெனிஸில் பொதுவாகவே இந்த பெட்ரோகெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோகெமிக்கல்னால் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸில் இருந்து டெரைவ் பண்ணுற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். இந்த பெட்ரோகெமிக்கலில் இருந்து PET பாலிஎத்திலீன் டெரபெத்தலைட் அப்படின்ற ஒரு ரெசின் பாலியஸ்டர் ஃபேப்ரிக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. அண்ட் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திருபாய் ஆரம்பத்திலிருந்தே மேனுஃபேக்சர் பண்ணது மோஸ்ட்லி இந்த பாலியஸ்டர் ஃபேப்ரிக் தான். ஸோ இந்த பிஸ்னஸ் இவங்க ப்ரொடக்ஷன் வேல்யூவை இன்னும் ஆக்சலரேட் பண்ணுது. இதை பிஸ்னஸ் வேர்ல்டில் பேக்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்டையர் பைப்லைன் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை இது மூலமாக இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சாமானியனாக இருந்து வளர்ந்த திருபாய் பரம்பரையாக டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் லீடர்ஸாக இருந்து எல்லாருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக மாறுறாரு. 1988ல் திருபாய் அவர் ஃபேமிலியோட மும்பையில் இருக்க சீவிண்ட் அப்படின்ற 17th ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பில்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. 1991ல் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா திருபாய்க்கு எல்லா சைடில் இருந்து பல விதமான கிரைசிஸும் வந்துச்சு. இதை தொடர்ந்து ரிலையன்ஸோட ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டான ரிலையன்ஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டூப்ளிகேட் ஷேர்ஸ் கொடுக்கறதாகவும், அதாவது ரிலையன்ஸ் இனிஷியல் ஷேர் ரிஜிஸ்டரில் ரெக்கார்ட் பண்ணாத எக்ஸ்ட்ரா ஷேர் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. எஸ், முதல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி தான் ஷேர்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற டிமேட் அக்கௌண்ட் ஃபார் ஷேர் மார்க்கெட் எல்லாம் 1996ல் தான் வந்துச்சு. இதையும் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுவரை எந்த கரையும் படியாமல் இருந்த ரிலையன்ஸ் கம்பெனியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லி திருபாயோட எதிரிகளும் அவரை மாட்டி விடுறதுக்கான எல்லா வழிகளையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவ்வளோ பேர் அவருக்கு எதிராக நின்று இருந்தாலும்
தன் மேலே போடப்பட்ட அக்யூசேஷன்ஸ் எல்லாமே அக்கௌண்ட்ஸில் ஆன எரர்ஸ் தானே தவிர வாண்டடாக செஞ்ச குற்றம் இல்லை அப்படின்னு கோர்ட்டில் திருபாய் ப்ரூஃப் பண்ணுறாரு. அதே மாதிரி திருபாய் மேலே எந்த தவறு இல்லை அப்படின்னு தீர்ப்பும் வெளியே வருது. திருபாய்க்கு இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் இருந்தது. இதனால் ரிலையன்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸோட ரேட்டும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. நாட் ஜஸ்ட் தட், ஷேர் ஹோல்டர்ஸும் க்ரோ ஆகிறாங்க. திருபாய் மேலே இப்படி பல அக்யூசேஷன் உருவானப்போ அவரும் அவரோட கம்பெனியும் இந்தியாவுக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி எழுதின அருண் ஷௌரி அதுக்கப்புறம் பிஜேபி பவருக்கு வந்தப்போ திருபாயோட தொலைநோக்கு பார்வை பாராட்டுக்குரியது அப்படின்னு அவரை பற்றி எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பொருளாதார சீர்திருத்தங்கள் உருவாகிறக்கும் திருபாய் அம்பானி தான் காரணம் அப்படின்னு ஒரு காலத்தில் அவருக்கு எகென்ஸ்டாக இருந்தவங்க கூட வந்து இவரை ரெகக்னைஸ் பண்ணி பாராட்டியிருக்காங்க. ஸோ இதுவரை நான் சொன்ன ஸ்டோரியெல்லாம் நீங்கள் கேட்டதுலேருந்து ஒன்று மட்டும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். திருபாய் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஜீனியஸ். அண்ட் நாட் ஓன்லி தட், இன் மை ஒப்பீனியன் ஹி இஸ் வே அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம் தான் சொல்லணும். அருண் ஷௌரி இவரை பாராட்டியது மட்டும் இல்லாமல் பிஜேபியில் யூனியன் மினிஸ்டராக இருந்தப்போ இந்தியன் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷனோட 27% பங்கை ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வாங்குறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. 1990s அப்புறம் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் பிஸ்னஸ் லீடர்ஸுக்கு ஃபேவராக இருந்துச்சு. 1995ல் 1000 crore நெட் ப்ராஃபிட் பார்த்த ஒரே கம்பெனி அப்படிங்கிற சாதனையை பண்ணதும் ரிலையன்ஸ் கம்பெனி தான். இதனால் 1996ல் இன்டர்நேஷ்னல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் லிஸ்ட்டில் முதல்ல இடம் பிடிச்ச இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பெருமையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது. ஒரு சாதாரண ரீட்டைல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண அவரோட ரிலையன்ஸ் கம்பெனி இப்போ நம்பர் 1 கம்பெனியாக உருமாறுது. இப்படி யாராலையும் சாதிக்க முடியாத திருபாயோட வீழ்ச்சியை அவரோட உடல்நிலை சாதிக்குது. 2002 ஜூலை 6ல் திருபாய் ஹிரச்சந்த் அம்பானி மறுபடியும் ஸ்ட்ரோக்கால் அஃபெக்ட் ஆகி அதில் அவரோட உயிரும் பிரியுது. இவரோட இழப்பு அவர் மகன்களோட பிரிவுக்கு ஆரம்பமாக இருந்துச்சு. பிகினிங்கில் என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. ஈவென்ச்சுவலி கம்பெனி அஃபேர்ஸில் அனில் அம்பானி இன்சல்ட் பண்ணப்பட்டதாகவும் அதுக்கு காரணமாக இருந்தது முகேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த ஆனந்த் ஜெயின், இந்தியன் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர் அமித் கண்ணா அண்ட் அப்போது காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த ராஜீவ் சுக்லா, இவங்க எல்லாரும் தான் அப்படின்னு அனில் அம்பானி இவங்கள ப்ளேம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கம்பெனியில் ஒரு போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் முகேஷ் அம்பானி இனி ரிலையன்ஸ் கம்பெனியை லீட் பண்ணுவார் அப்படின்னும் அனில் அம்பானி முகேஷ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னும் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த முடிவு அனில் அம்பானிக்கு பிடிக்கல. 2004 செப்டம்பரில் 2 பேருக்கு இருந்த பேச்சுவார்த்தை முழுசாக நிற்குது. இந்த நிலைமை தொடரக்கூடாது அப்படின்னு நினச்ச அவங்க அம்மா கோகிலா அம்பானி அப்போ ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. 2005ல் 2 பேருக்கும் தனித்தனியாக திருபாயோட பிஸ்னஸை பிரித்து கொடுக்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி முகேஷ் அம்பானி கிட்ட ஆயில், கேஸ், பெட்ரோகெமிக்கல் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் அண்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நிதி நிறுவனமான ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு இது எல்லாம் அனில் அம்பானிக்கிட்டையும் கொடுக்குறாங்க. பட் இந்த ப்ராப்ளம் இதோட நிற்கல. பிஸ்னஸ் 2ஆக பிரிக்கப்பட்டப்போ முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெடுக்கும் அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் லிமிட்டெடுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி முகேஷ் அம்பானியோட ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி அனில் அம்பானியோட பவர் ப்ராஜெக்ட்டுக்கு கம்மியான ரேட்டில் கேஸ் கொடுக்கணும். ஆனால் 2009ல் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த முரளி டியோரா இந்த அக்ரிமெண்ட்டை திடீர்னு கேன்சல் பண்ணுறாரு. இதுக்கான காரணமாக அந்த மினிஸ்டர் சொன்னது என்னென்னா, இப்படி முகேஷ் அம்பானி கம்மியான ரேட்டில் கேஸை சேல் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ராயல்ட்டி அண்ட் ப்ராஃபிட் ஷேர் பாதிக்கு மேலே லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அனில் அம்பானி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த டீலை கேன்சல் பண்ணதுக்கு காரணம் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் முகேஷ் அம்பானிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சீக்ரெட் டீல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பண்ணுறது மூலமாக எங்கள் கம்பெனிக்கு வாங்குகிற கேஸுக்கு நாங்கள் அதிக அளவு பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஆல்சோ இதுக்கு முன்னாடியே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறதுக்கு பல வழிகளில் முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னும் அனில் அம்பானி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேஷனல் ப்ராப்ளமாக இருந்தனால அப்போ நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி இதை சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு. கடைசியாக இந்த இஷ்யூ ஹைகோர்ட் வர போயும் இதுக்கு சாதகமாக தீர்ப்பு முகேஷ் அம்பானி பக்கம் தான் வந்துச்சு. இந்த தீர்ப்பு இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பிரிவை இன்னும் பெருசாக்குச்சு. இப்போ இந்த பிரிவுக்கான ஒரு முடிவும் வந்துச்சு. இதுக்கு ஒரு எண் கார்டாக இருக்கிறது தான் 2013ல் இன்ட்ரடியூஸ் பண்ண ஜியோ. I start with the newest and the youngest member of the Reliance family, Jio. 1996ல் அமெரிக்காவில் இருக்க டெலிகாம் கம்பெனியான நைனிஸ் கூட சேர்ந்து டெலிகாம் கம்பெனியை ரிலையன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அப்போ அதில் அவ்வளோ ப்ராஃபிட் பார்க்காத ரிலையன்ஸ் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோனோட எண்ணிக்கை அதிகமானப்போ இன்டர்நெட் சர்வீஸில் மறுபடியும் காலடி எடுத்து வைக்கிறாங்க. 4G ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடப்பட்டப்போ இந்தியாவோட மேக்ஸிமம் ரீஜன்ஸ்க்கான ஸ்பெக்ட்ரம் ஏலத்தை இன்ஃபோடெல் கம்பெனி தான் எடுத்திருந்தாங்க.
அதுக்கப்புறம் 2010ல் இன்ஃபோடெல் கம்பெனியோட 96% ஷேரை ரிலையன்ஸ் கம்பெனி வாங்குறாங்க. ஸோ இப்போ முகேஷ் அம்பானி கிட்ட 4Gக்கான லைசன்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனில் அம்பானி கிட்ட இருக்குது, கால்ட் ஆர்காம், வித் 15 crore டெலிஃபோன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் அண்ட் டவர்ஸ். ஸோ இங்கே தான் அண்ணனும் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அதில் முகேஷ் அம்பானி அனில் அம்பானிக்கு ஜியோவோட 4G சர்வீஸுக்கு ஜியோ ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறதுக்காக 12,000 crores கொடுக்கறதா டீலிங் பேசினாங்க. 2015 December 27 மும்பையில் ஜியோ நெட்வொர்க்கான சாஃப்ட் லான்ச்சிங் பார்ட்டியும் பெரிய அளவில் நடத்தப்பட்டுச்சு. சாஃப்ட் லான்ச்சிங் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அதில் இருக்கிற பக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் அதில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் எல்லாமே அதில் நடக்கும். இந்த சாஃப்ட் லான்ச்சிங்கில் பாலிவுட் ஆக்டர் ஷாருக் கான் ஜியோ சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இவர் மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டியில் ரன்பீர் கபூர், மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதில் சீக்கிரமே நாடு முழுக்க ஜியோ சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா ரிலையன்ஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 2016 September 5 ஜியோ சர்வீஸ் கமர்ஷியல் யூசேஜுக்கு வந்துச்சு. ஜியோ லான்ச் ஆன கொஞ்ச நாள்லேயே வாய்ஸ் சர்வீஸ், 4GB டேட்டா, SMS அப்படின்னு எல்லா விதமான சர்வீஸும் 3 monthsக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதுதான் முகேஷ் அம்பானியோட yet another ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட் கிரியேட்டட் அ ஹோல் இன்டர்நெட் ரெவல்யூஷன் இன் இந்தியா. அதுலேயும் ஜியோ டெலிகாம் வர்றதுக்கு முன்னாடி வர இந்தியாவில் இன்டர்நெட் சர்வீஸ் அப்படின்றது ரொம்பவும் ரேராக தான் இருந்தது. ஜியோட என்ட்ரி டெலிகாம் செக்டரில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் ஜஸ்ட் அரௌண்ட் 1 GB இன்டர்நெட் சர்வீஸுக்கு மற்ற எல்லா நெட்வொர்க்கும் 200 rupees வரை சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஜியோ 150 ரூபாய்க்கும் கம்மியாக 1 monthக்கு இன்டர்நெட் அண்ட் வாய்ஸ் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாங்க. அடுத்த நாளே இந்தியாவில் மிகப்பெரிய செல்ஃபோன் சர்வீஸ் கம்பெனியான ஏர்டெல் 2 times அவங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் சார்ஜை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து மிகப்பெரிய கம்பெனியான வோடாஃபோனும் ஜியோவோட கம்மியான சர்வீஸ் சார்ஜை கொண்டு வரதுக்காக பல வழிகளில் முயற்சி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுவரை எந்த ஒரு டெலிகாம் கம்பெனியாலையும் பண்ண முடியாத ஒரு சாதனையை ஜியோ கம்பெனி பண்ணாங்க. லான்ச் பண்ண 30 daysக்குள்ளேயே 1.6 crore கஸ்டமர்ஸையும் 1 yearல 12.5 crore கஸ்டமர்ஸையும் ஜியோ சேர்த்துச்சு. இது மூலமாக இன்டர்நெட் யூசேஜில் அமெரிக்காவையும் இந்தியா பீட் பண்ணாங்க. 2017ல் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெலிகாம் கம்பெனியாக ஜியோ கம்பெனியை டிக்ளேர் பண்ணாங்க. இந்த வளர்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல கிரிட்டிசிசமும் முகேஷ் அம்பானி ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இருந்த பிஎஸ்என்எலுக்கு நாடு முழுக்க பல டெலிகம்யூனிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்திருக்கு. இதை பேசிக்கலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்என்எலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச் அஸ் டவர்ஸ் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் ஜியோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட் இதை லோவர் ரேட்டில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அக்யூசியேஷன் வருது. அதுக்கப்புறம் ஜியோ கம்பெனி அவங்களோட சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா டிக்ளேர் பண்ணப்போ அதில் இந்திய பிரதமர் மோடியோட ஃபோட்டோ இருந்ததையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எப்படி ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோ இருக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது பிரதமர் மோடியோடைய டிஜிட்டல் இந்தியா கனவை நிறைவேற்றுறதுக்காக ஜியோவை நாட்டுக்காக டெடிகேட் பண்ணுறதா ஜியோ கம்பெனி அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோவை பர்மிஷன் இல்லாமல் ரிலையன்ஸ் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் சொல்லப்பட்டுச்சு. இதுக்காக ரிலையன்ஸ் கம்பெனிக்கு 500 rupees பெனல்ட்டி போட்டிருந்தாங்க. எஸ், நீங்கள் கேட்டது சரிதான், ஜஸ்ட் 500 rupees. இதுக்கு அடுத்து அம்பானியோட டாமினன்ஸ் ரீட்டைல் செக்டர்லையும் வந்துச்சு. பிக் பஜார் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். 2002ல் நம்ம ஏரியாவில் இருக்க பிக் பஜார் ரிலையன்ஸ் லோகோவோட ஸ்மார்ட் பஜார் அப்படின்னு மாறி இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இது எப்படி நடந்துச்சுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான பதிலை நம்ம தேடுறதுக்கு முன்னாடி இன்னொரு போரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இது ரிலையன்ஸ் அண்ட் அமேசானுக்கு நடுவில் நடந்த காம்படிஷன். பிக் பஜார், எஃபிபி அண்ட் ஈஸி டே அண்ட் ஹைப்பர் சிட்டி இது எல்லாமே ஃபியூச்சர் ரீட்டைல் அப்படின்ற கம்பெனியோடையது. ஆனால் அப்போ ஃபியூச்சர் ரீட்டைல் அண்ட் இன்னும் பல கம்பெனிஸை ரன் பண்ணிட்டு இருந்த ஃபியூச்சர் குரூப் அதிக அளவு கடனில் இருந்துச்சு. 2020 ஆகஸ்டில் ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் ஃபியூச்சர் குரூப்போட ஹோல்சேல், ரீட்டைல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸை 24,700 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி அமேசான் ஃபியூச்சர் ரீட்டைல் சேல்ஸில் 4.8% ஷேரை வச்சுருந்த ஃபியூச்சர் கூப்பான்ஸில் 49% ஷேரை வாங்கியிருந்தாங்க. அதாவது இந்த ஷேர் மூலமாக அமேசான் ஃபியூச்சர் குரூப்போட ஃபியூச்சர் ரீட்டைல் பிஸ்னஸை வேறு எந்த கம்பெனிஸையும் வாங்குறத நிறுத்த முடியும். அப்படி தான் ஃபியூச்சர் ரீட்டைலை ரிலையன்ஸ் வாங்குறத அமேசான் தடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் கடைசியாக 2021 டிசம்பரில் இந்தியன் காம்படிஷன் கமிஷன் அமேசான் அண்ட் ஃபியூச்சர் கூப்பன்ஸ்க்கு நடுவில் இருந்த அக்ரிமெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணாங்க. ஸோ இப்போ ரிலையன்ஸ் ஃபியூச்சர் ரீட்டைல்ஸோட 900க்கும் அதிகமான ஷாப்ஸை ரிலையன்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கலி ரிலையன்ஸ் அவங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட 3 ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணாங்க. பல கம்பெனிஸை ஷார்ட் டேர்மில் வாங்கி அது மூலமாக மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு.
ரிலையன்ஸ் ரீட்டைல் இப்போ இந்தியா முழுக்க 14,000க்கும் அதிகமான ஷாப்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு பிக்கஸ்ட் ரீட்டைலாக இருக்காங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல்லையும் மல்டி மாடல் அப்ரோச்சை கொண்டு வராங்க. அதாவது இவங்க அதிக அளவு கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடலை கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கஸ்டமர் லோ பட்ஜெட் பிராண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு போகலாம். அதுவே ஹை பட்ஜெட் பிராண்ட் வேணும்னா தே கேன் கோ டு ரிலையன்ஸ் மார்க்கெட்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ். இதுக்கு அடுத்ததாக இவங்களோட தேர்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது தான் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பிஸ்னஸஸ். இது மூலமாக இ-காமர்ஸ் பிராண்டை ஆஃப்லைன் யூசேஜுக்கும் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் கம்பெனியோட அஜியோ ஃபேஷன் இ-காமர்ஸ், இது மார்க்கெட்டில் 15% மார்க்கெட் ஷேர் இருக்கிற ஒரு இ-காமர்ஸ் பிராண்ட். ஸோ இப்படி இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸையும் ரிலையன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிலையன்ஸ் அண்ட் டெலிகாம் மட்டுமே ரிலையன்ஸோட பிஸ்னஸ் கிடையாது. இதில் ஆக்சுவல் மேட்டர் என்னென்னா இவங்களோட மெயின் பிஸ்னஸே ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி தான். ரிலையன்ஸ் கம்பெனி 1998லேயே திருபாயோட கனவாக இருந்த பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற குஜராத்தில் இருக்கிற இந்த ஜாம்நகர் சிட்டியில் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரியை வெற்றிகரமாக தொடங்கினாங்க. ஆயில் ஃபீல்ட் அப்படின்றது எண்ணெயை சேமித்து வைக்கிற ஒரு பெரிய அளவிலான ஒரு இடம். இந்த ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரி உருவானதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப் நீதா அம்பானி தான். ஸோ ஜாம்நகரில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்குனப்போ அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கான கோட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியை நீதா அம்பானி எடுத்துக்கிட்டாங்க. அம்பானி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே என்வரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி அந்த எல்லா கோட்டர்ஸையும் அரேஞ்ச் பண்ணி முடித்தாங்க. அங்கே டோட்டலாக 17,000 ரெசிடென்ட்ஸும் மோர் தென் 1 lakh ட்ரீஸும் பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இது பல பறவைகளுக்கும் ஒரு ஹேபிட்டட்டாகவும் இருந்திருக்கு. வாஜ்பாயோட கேபினெட்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டராக இருந்த அருண் ஷோரி தான் அப்போ பப்ளிக் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சுட்டு இருந்தார். இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களில் ப்ரைவேட் கம்பெனியோட பங்கை அதிகப்படுத்துறது தான். 1991 கிருஷ்ணா கோதாவரி பேசினில் இருந்து நேச்சுரல் கேஸ் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. 2002 ரிலையன்ஸ் கம்பெனி பே ஆஃப் பெங்காலில் இந்தியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட் ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்கிற கிருஷ்ணா கோதாவரி பேசினில் பிக்கஸ்ட் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 2003 அந்த பேசினில் இருந்து எடுத்த நேச்சுரல் கேஸை சேல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்போ டெல்லி சீஃப் மினிஸ்டராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலையன்ஸ் கம்பெனி மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாரு. கிருஷ்ணா கோதாவரி பேசினில் இருந்து எடுக்கப்படுற நேச்சுரல் கேஸை மேக்ஸிமம் ரேட்டில் சேல் பண்ணுறதாகவும், ஆல்சோ இதில் முகேஷ் அம்பானி கூட 2012 இருந்து 2014 வர பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த வீரப்பா மௌலியும் இன்வால்வ் ஆகிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பெர்மிஷனை ரிலையன்ஸ் கம்பெனிக்கு இல்லீகலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் அவங்க மேலே பல அக்யூசேஷனை வைக்கிறாரு. இதுக்காக ரிலையன்ஸ் கம்பெனியோட சிஇஓ முகேஷ் அம்பானியையும் வீரப்பா மௌலியையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆர்டரை டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் இஷ்யூ பண்ணுறாரு. ஆனால் அந்த டைமில் அரவிந்த் கெஜ்ரிவால் தனி பெரும்பான்மை இருக்கிற முதலமைச்சர் கிடையாது. பேசிக்கலி காங்கிரஸ் கட்சி அவரோட அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் முகேஷ் அம்பானி இந்திய தொழில்நுட்பத்துறையோட அடையாளமாக இருந்த ஒருத்தர். இப்படி இருக்கிறப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வச்ச அக்யூசேஷன் பல பேர் மத்தியில் இது ஒரு டிபேட்டாக மாறிச்சு. அதே சமயத்தில் முகேஷ் அம்பானி அரவிந்த் கெஜ்ரிவாலோட குற்றச்சாட்டு பொய்யானது அப்படின்னும் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படின்னும் அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு. அப்போ திடீர்னு டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எல்லாமே மாற தொடங்குது. 2013 டிசம்பரில் நடந்த டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 28 இடத்தை மட்டுமே ஜெயிச்சிருந்தாங்க. தனி பெருங்கட்சியாக 31 இடங்களில் பிடிச்சிருந்த பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சனால காங்கிரஸ் உறுப்பினர்களோட ஆதரவோட முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி ஏற்கிறாரு. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். ஸோ இவர் காங்கிரஸ் மத்திய அமைச்சர் மேலேயே வழக்கு பதிவு செய்ய சொன்னதை காங்கிரஸால் அக்செப்ட் பண்ண முடியல. இதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவாலால் சட்டமன்றத்தில் முன்மொழியப்பட்ட ஜன் லோக்பால் மசோதாவுக்கு ஆதரவு அளிக்காமல் காங்கிரஸ் மறுத்துட்டாங்க. ஜன் லோக்பால் மசோதா அப்படின்றது பொதுமக்களோட பணத்தை கையாடல் செய்கிறது, ஊழல் பண்ணுறது மாதிரியான தவறுகள் செய்கிற அரசியல்வாதிகளும் அரசு உயர் அதிகாரிகளும் மக்களால் நேரடியாக தண்டிக்கப்படணும் அப்படின்றதுக்காக உருவானது தான் இந்த மசோதா. ஸோ இது பாஸ் ஆகாதனால பதவியேற்ற 49 நாளில் முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசைன் பண்ணுறாரு. முகேஷ் அம்பானிக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக டெல்லி கவர்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் உருவாயிருக்கு அப்படின்னு மற்ற பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட கருத்தை தெரிவித்தாங்க. ஸோ யூ கேன் இமேஜின் ரிலையன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணி டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அப்படிங்கிற பேரில் பல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு பீக்கில் இருக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போது நீட் கோச்சிங் சென்டர்லையும் கால் பதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ 2012 ரிலையன்ஸ் நெட்வொர்க் 18 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு கீழே சிஎன்பிசி நெட்வொர்க், அது இல்லாமல் இதோட சப்சிடி சேனல்ஸ்க்கு கிட்டத்தட்ட 72 சேனல்ஸ் இவங்க ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் கைண்ட் ஆஃப் கிரியேட்டட் அ ஹியூஜ் மீடியா ஃபுட் பிரிண்ட் ஃபார் ரிலையன்ஸ். இது ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் அண்ட் டவுன் சைட். ஏன்னா சம்டைம்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒன் சைடட் இன்ஃபர்மேஷன் மட்டும் மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாஸ்டர் மூவ்ஸ் அந்த மாஸ்டர் பிளானுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒற்றை மனிதர் தான் முகேஷ் அம்பானி. இவரோட வீட்டை பற்றியும் பல கிரிட்டிசிசம் வந்திருக்கு. 2010 February 5 மும்பையில் கட்டியிருந்த அவரோட புது வீட்டுக்கு முகேஷ் அம்பானி ஷிஃப்ட் ஆகிறாரு. பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு அடுத்ததாக எக்ஸ்பென்சிவ் ரெசிடென்ஸாக முகேஷ் அம்பானியோட இந்த வீட்டோட மதிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை கட்டி இருக்கிறது வாக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னும், ரூல்ஸை மீறி அந்த இடம் அம்பானிக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னும் ஒரு அக்யூசிஷன் இருக்குது. வாக்ஃப் போர்டு அப்படின்றது முஸ்லீமோட சட்டத்தால் அப்ரூவ் பண்ணப்பட்ட மதம், பக்தி இல்லைன்னா தொண்டு நோக்கங்களுக்காக டொனேட் பண்ணப்படுற சொத்துக்கள் தான் இந்த வாக்ஃப் போர்டுக்கு கீழே வரும். இப்படி டொனேட் பண்ண இடத்துல தான் முகேஷ் அம்பானி இல்லீகலாக வாங்கியிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ரிலையன்ஸோட டைவர்சிஃபிகேஷன் நிற்கிறதா இல்லை. 2008 நடந்த கிரிக்கெட் IPLல மும்பை டீமை ரிலையன்ஸ் கம்பெனி வாங்குறாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஓனராக முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப் நீதா அம்பானியை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. முகேஷ் அம்பானி மேலேயும் ரிலையன்ஸ் கம்பெனி மேலேயும் எத்தனை கிரிட்டிசிசம்ஸ் வச்சாலும் இந்திய தொழில்நுட்பத்துறையோட ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கிறது இவர் தான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு நாட்டில் இருக்கிற மக்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது அந்த நாட்டோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான். அவங்களோட தலையெழுத்தையே நிர்ணயிக்கிறது தான் அந்த நாட்டோட கார்ப்பரேட் பிஸ்னஸ் மேக்னட்ஸ். ஒரு காட்டில் நடக்கிற யானையோட காலடி தடம் தான் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் பாதையாக இருக்கும். அப்படி தான் திருபாய் ஹிரச்சந்த் அம்பானியோட பாதையில் வந்த முகேஷ் அம்பானி இன்னைக்கு இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அம்பானியோட இந்த டாமினன்ஸ் இந்தியாவுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு பார்க்குறப்போ திருபாய் அவரோட எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த வழிகள் பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அந்த வெற்றியும் வளர்ச்சியும் அவரோட மட்டும் நிற்காம இந்தியாவையும் முன்னேற வச்சுது அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. இனி ஃப்யூச்சர்லேயும் இந்தியாவில் ரிலையன்ஸ் குரூப்ஸோட டாமினன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இதே மாதிரி அமுல் இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ் மாடலை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். ஈக்குவலி இம்ப்ரெசிவ் as ரிலையன்ஸ். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அடிச்சிருங்க மறக்காமல். Until next video, this is Jason signing off.